ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் டூ கேர்ள்ஸ். என்னடா எடுத்தோன்னே எதையோ காட்டுறாளேன்னு தானே பார்க்குறீங்க. இன்ட்ரோ வீடியோ எடுக்க மறந்துட்டோம் காய்ஸ் நாங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் வரலட்சுமி நோம்பு எப்படிலாம் கும்பிட்டோன்றத ஒரு விலாகாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாக் வந்து ஆகஸ்ட் 20 அப்போ எடுக்கிறது. ஆக்சுவலாக வரலட்சுமி நோம்பு வந்து ஆகஸ்ட் 21 தான். ஆனால் நம்ம வந்து முன்னாடி நாளே அம்மனை வீட்டுக்கு அழைக்கணுன்றதுக்காக இது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ டோட்டலாக 3 days பண்ணுவாங்க இந்த வரலட்சுமி பூஜை. ஈவினிங் ஒரு 4 o'clock போல் இருந்தே நானும் அம்மாவும் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல தான் நாங்கள் அம்மனை வைக்க போகிறோம். ஸோ அந்த இடத்த நாங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணிட்டோம். வரலட்சுமி அம்மனை நம்ம இந்த மாதிரி ஒரு மனையில் தான் உட்கார வைக்கணும். ஸோ அந்த மனையில் நம்ம அழகாக 4 சைடுமே குங்கம் மஞ்சள் எல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா வச்சிட்ருக்காங்க. குங்கம் மஞ்சள்லாம் வச்ச பிறகு நம்ம எந்த இடத்துல சாமி வைக்க போகிறோமோ அந்த இடத்துல அந்த மனையை எடுத்து வச்சிடணும். இப்போது அந்த மேடை மேலே ஜவாது மாதிரி ஏதாச்சும் வாசனை பொருள் ஏதாவது உங்ககிட்ட இருந்தால் அது தடவிக்கலாம். எங்ககிட்ட அன்றைக்கி ஜவாது பேஸ்ட் இருந்துச்சு, நாங்கள் அதை தான் வச்சிட்ருக்கோம். வரலட்சுமி அம்மனுக்கு இந்த மாதிரி வாசனையான பொருட்கள்லாம் ரொம்ப இஷ்டம்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. ஸோ அதனால் அந்த மாதிரி வச்சா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காக அந்த மாதிரி வச்சிட்ருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக அது மேலே ஒரு சின்னதாக கோலம் போட்டு டெக்கரேஷனை முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து கலசம் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கலசம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு தாம்பூலம் மேலே தான் கலசத்தை வைப்போம். அதுக்கு ஒரு தாம்பூலத்தில் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் போட்டுட்டு இப்போ அந்த தாம்பூலத்து மேலே ஒரு வாழை இலையை வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை அது மேலே சேர்த்துக்கணும். இப்போது அது மேலே நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் ஆஸ் யூஷுவல் தாம்பூலத்து மேலே வச்சோம்ல, அது மாதிரி மஞ்சள் குங்குமம் சேர்த்துட்டு அது மேலே தான் நம்ம வந்து கலச சொம்ப வைக்கணும். இதுதான் எங்கள் வீட்டில் பண்ணுற வழக்கம். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இதுதான் கலச சொம்பு. இதில் தான் நாங்கள் சாமி வைக்க போகிறோம். நாங்கள் கலச சொம்பு பித்தளையில் தான் எடுத்திருக்கோம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வெள்ளி சொம்பு வைக்கலாம், இல்லைனா வந்து காப்பர் சொம்பு கூட வைக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து பித்தளை சொம்பு தான் எடுத்திருக்கோம். இப்போ கலச சொம்புக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். அதை தான் எங்கள் அம்மா வச்சிட்ருக்காங்க. இப்போ ரெடி பண்ண சொம்பை அந்த அரிசி மேலே வச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ வாங்க கலச சொம்பு உள்ள என்னெல்லாம் சேர்க்குறோன்றதை பார்க்கலாம். நாங்கள் வந்து பச்சரிசி சேர்த்து தான் வைப்போம். சில பேர் வந்து தண்ணி ஊற்றியும் வந்து கலச சொம்பு வைப்பாங்க. அது ஒவ்வொரு வழக்கப்படி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டில் இதுதான் வழக்கம். அம்மா வந்து உள்ள பச்சரிசி சேர்த்துட்டு வெத்தலை பாக்கு, லெமன், அதுக்கப்புறம் இது வந்து காதோர கருகுமணின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். அதை எல்லாத்தையும் அந்த கலச சொம்புல சேர்த்துக்கணும். அப்புறம் இப்போ வாசனைக்காக 2 கிராம்பு 2 ஏலக்காய் அதுக்குள்ளே சேர்க்கணும். அடுத்தது ஜாதிக்காய் மாசிக்காய் இது 2த்தையும் ஒன்று சேர்த்துக்கணும். இப்போ அது கூடவே பச்சை கற்பூரம் சேர்க்கணும். அடுத்தது கலசத்துள்ள காசு போடணும். காசுக்கு எங்கள் வீட்டில் காயின்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. 5 காயின் போட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து 11 அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து வெள்ளி தங்கம் கலசத்துக்குள்ளே போடணும். உங்கள்கிட்ட எந்த மாதிரி இருக்கோ அதை மாதிரி சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு வெள்ளி காயின் போட்டிருக்கோம். அப்புறம் கோல்டு ஒரு ரிங்கு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக வெட்டி வேரும் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், இந்த கலசத்துக்குள்ளே எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம எந்த சாமியை கும்பிட்றதா இருந்தாலும் முதல்ல விநாயகரை தான் கும்பிடணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக தான் எங்கள் அம்மா வந்து விநாயகரை பிடிச்சிட்ருக்காங்க. மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறாங்க. இப்போது மஞ்சளில் கொஞ்சமாக வந்து பன்னீர் சேர்த்து இந்த மாதிரி கோன் மாதிரி பிடிச்சி வச்சுட்டா பிள்ளையார் ரெடி. இதில் வந்து ஒரு குங்குமம் பொட்டு வச்சு சாமி பக்கத்தில் வச்சுருவாங்க. இப்போ அடுத்து வந்து கலச தேங்காவுக்கு மஞ்சள் தடவி தான் கலசத்தில் வைக்கணும். அதுக்காக தான் இப்போ மஞ்சள் தடவிட்டுருக்காங்க. தேங்காய் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா மஞ்சளை தடவிட்டு அதில் ஒரு குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காவை வந்து கலச சொம்பு மேலே வைக்கணும். இந்த தேங்காவில் தான் நம்ம வந்து சாமியோட முகத்தை வந்து நம்ம வைப்போம். அதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து சாமிக்கு வந்து பாவாடை கட்டணும். அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ
ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் முகம் வைக்கிறோன்றதுக்காக நம்ம வந்து சின்னதாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ளவுஸ் பிட்டு மாதிரி எடுத்து இந்த மாதிரி பாவாடை மாதிரி கட்டலான்னு வச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் செல்லை வைக்கும் போது புடவை எடுத்து நாங்கள் வந்து அழகாக பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி அபூர்வா ப்ளவுஸ் பிட்டு எடுத்து நம்ம வந்து சிம்பிளாக இந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி அழகாக ஃப்ளீட் வச்சுட்டு அதை வந்து இந்த கலச சொம்பு மேலே கட்டணும் நம்ம. இப்போ கலசம்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி முகத்தை வந்து நம்ம தேங்காய் மேலே தானே கட்டுவோம். அதுக்காக 2 சைடுமே வந்து நூல் கட்டிகிட்ருக்காங்க அம்மா. நூல் கட்டிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் தான் வந்து முகத்தில் வந்து அலங்காரம்லாம் பண்ணேன். அதாவது ஐலைனர் வச்சு 2 சைடு ஐப்ரோஸு, அதுக்கப்புறம் கண்ணில் வந்து லைனர் மாதிரிலாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வச்சு அழகாக வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டேன். இந்த அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமி முகத்தை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்போ அந்த கலச சொம்பு மேலே ஒரு 5 மா இலை மட்டும் வச்சுட்டு அது மேலே தேங்காய் வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து முகத்தை வந்து கட்டணும். இப்போ அடுத்து சாமிக்கு மாங்கல்யம் கட்டணும். அதை தான் எங்கள் அம்மா கட்டிகிட்ருக்காங்க. இப்போ சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு எதனா நெய்வேத்தியம் கொடுத்துட்டு வீட்டு வாசலில் கொண்டு போய் நம்ம சாமியை வச்சு வீட்டு உள்ளே அழைச்சிக்கிட்டு வரணும். அதுதான் வழக்கம். அதை தான் எங்கள் அம்மா இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து சாமியை கொண்டு போய் எங்கள் வீட்டு வாசலில் வச்சு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே எங்கேருந்து தான் மழை வந்ததுனே தெரில. திடீர்னு ஒரு மழை. எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி எதனா ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது இந்த மாதிரி மழைலாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் அழகாக ஆரத்தி எல்லாம் காமிச்சு நாங்கள் சாமி உள்ளே கொண்டு வந்தோம். லக்ஷ்மி வாராயன் இல்லமே, லக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆலாழி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆலாழி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே, லக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆலாழி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே. சாமியை கொண்டு வந்து உள்ளே வச்சு பூஜை பண்ணி நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து சாமி அழைப்பு இப்படி தான் போச்சு. நீங்கள் எந்த மாதிரிலாம் பண்ணீங்க, எந்த மாதிரிலாம் சாமியை உள்ளே அழைச்சிட்டு வந்தீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு லக்ஷ்மி எப்படி இருக்காங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போனதுனால நம்ம இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் நாங்கள் வந்து வரலக்ஷ்மி நோம்பன்னைக்கு எப்படி சாமி கும்பிட்டோம், என்னெல்லாம் பண்ணோன்றதை நாங்கள் வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.